அனைவருக்கும் மதியத்தினுடைய உற்சாகமான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய தினம் காலையிலிருந்து சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நாளைய பொழுது பாக்கெட் தமிழ் யூத் மற்றும் விருதுகள் வழங்கும் விழா, கௌரவ விருது வழங்கும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே அனைவரும் சந்தோஷப்படக்கூடிய சூழலிலே, மனதிலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையிலே மாணவ செல்வங்கள் தங்களுடைய நாட்டிய நிகழ்ச்சிகளை, கலை நிகழ்ச்சிகளை மிகவும் சிறப்பாக செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை உலகம் என்பது ஒரு சாதாரண பணி அல்ல. எண்ணற்ற அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பத்திரிகை துறையானது எண்ணற்ற சவால்களை சந்தித்தும் நடத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த நாளைய ஒரு பத்திரிகை நீண்ட காலம் மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே சிறப்பாக செயலாற்ற வேண்டும், பணியாற்ற வேண்டும். அந்த பணியை சிறும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கின்ற எனது அருமைய நண்பர் மரியாதைக்குரிய அருள்குமார் அவர்களை இந்த நேரத்திலே மனதார பாராட்டுகின்றேன். இதற்கு முன்னாடி பேசி செய்திருக்கின்ற அருமை சகோதரர் அருமையண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்களே, வால்பாறையிலிருந்து வந்து பேசி அமர்ந்திருக்கின்ற குட்டி என்கிற சுதாகர் அவர்களே, முடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர்களே, இன்னும் பின்னாடி வந்து வாழ்த்துறை வழங்கும் பரிசுகளும் வழங்கி இருக்கின்ற அருமை மாவட்ட கழக செயலாளர் அனைவரையும் வருகிற வரவேற்று ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன். எனக்கு முன்னாடி பேசியிருந்த அருமை நண்பர் இந்த சிறு வியாபாரியுடைய நலனை பாதுகாக்க வேண்டும், ரொம்ப வறுமையில் இருக்கின்ற அந்த வியாபாரிகளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த பத்திரிகையெல்லாம் ஊக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விஷயம்தான். அதே போலாக இன்றைக்கும் என்றைக்கும் வாழ்க்கை தரத்தோடு போராடி கொண்டிருக்கின்ற அந்த விவசாயிகளின் நலனை நாங்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கும் எவ்வளவோ தொழிற்சி அடைந்திருக்கின்றார், எண்ணற்ற மாற்றங்கள் அடைந்திருக்கின்றார். ஆனால் 60-70% மக்கள் இன்னும் விவசாயத்தை நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை தரம் என்பது இன்றைக்கு வாழ்வாதாரம் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அருமை நண்பர் சேலத்திலிருந்து வருகிற நிறுவனை ரகுராம் அண்ணன் அவர்களை சந்தித்து பேசுவது சொன்னார்கள். அங்கெல்லாம் மெயினாக விவசாயம் தான் மெயினாக இருக்கின்றது. இப்படி தமிழர்களுக்கும் விவசாயம் தான் அதிக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருந்தாலும் கூட போதுமானதாக இல்லை என்பதுதான் கண்கூடாக உண்மை. என்ன விலை சொல்கிறார்களோ அந்த விலைக்கு வாங்கி உற்பத்தி செலவை செய்துவிட்டு என்ன விலைக்கு கேட்கிறார்களோ அந்த விலையை கொடுக்கக்கூடிய நிலைதான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மேலாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இயற்கை சூழ்ந்த ஒரு அற்புதமான பகுதி. வெள்ளியங்கிரி மலையில் பல்வேறு பகுதிகளிலே கடுமையான மழை மீது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நொய்யல் வழியாக இன்றைக்கு முழுமையாக பயன்படுத்தப்படாமல் கடலில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு பரிதாப நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அருகில் இருக்கின்ற கர்நாடகாவிலே அணை கட்ட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றோம், வேண்டாம் என்று கருத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இருக்கக்கூடிய இந்த நொய்யல் ஆற்றை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய சூழல் வர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக் கொள்கின்றேன். அதற்கு இந்த பத்திரிகை துறை நல்ல முக்கியத்துவம் கொடுத்து
அந்த செய்திகள் எல்லாம் ஒளிபரப்பி அரசுடைய கவனத்தை ஈர்த்து சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் எல்லாம் பத்திரிகைகள் எல்லாம் முனைப்பு காட்ட வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக வால்பாறை சுற்றுப்பகுதியிலே சோலையாறு, பரவெட்டுவம் மாதிரி எண்ணற்ற அணைகள் இருக்கின்றது. இந்த அணைகள் எல்லாம் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியிலே கட்டப்பட்டது. காண்டூர் கால்வாய் என்பது ஒரு 45 கிலோமீட்டர் போகிற பொழுது 15 கிலோமீட்டர் குகைகளுக்கிடையே ஒரு தோண்டி உடைந்து அந்த பகுதியிலே தண்ணி கொண்டு போய் திருமூர்த்தி மலையை கொண்டு போய் இன்றைக்கு 4 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு போட்ட திட்டங்கள் இன்னைக்கு அப்படியே இருக்கின்றது. அந்த திட்டங்கள் எல்லாம் ஆணைமலை எல்லாம் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் எல்லாம் பயன்படுத்தி விவசாயத்தை செழிப்பிடக்கூடிய வகையிலே நம்ம எல்லாம் இயற்கை வளத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய சூழல் வர வேண்டும். அதற்கு இந்த பத்திரிகை துறை கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வனவிலங்குகளால் இன்றைக்கு விவசாயம் மிகப்பெரிய அளவு பாதிப்பு உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அதற்கும் இந்த பத்திரிகை துறை முழுமையாக உதவ வேண்டும் என்ற கருத்தை கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த மாதம் நானும் கோவை மாவட்டத்தினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தளபதி முருகேசன் அவர்களும் இந்த காட்டுப்பன்றி பிரச்சனையால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதுக்கு நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது வாருங்கள் என்று என்னையும் அழைத்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியரை சந்தித்தார்கள். விளைவு என்றால் அந்த கோலவாடி சுற்றுவட்டார பகுதியிலே கடந்த ஒரு மாதமாக வனவிலங்கு அதிகாரிகள் வந்து இன்றைக்கு சுற்றி எப்படியெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று தீவிர முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக இன்றைக்கு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு பாருங்க. நம்முடைய தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் அவர்கள் வனத்துறை மந்திரி ராஜ கண்ணப்பன் அவர்களை சந்தித்து இந்த வன விலங்குகளினால் ஏற்படுகின்ற காட்டுப்பன்றி சுட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனு வைத்திருக்கின்றார்கள். ஆக அந்த உழைத்த குரல் இன்றைக்கு மாவட்ட கழகத்தை சந்தித்த நிகழ்வு மாறி அந்த பத்திரிகை எல்லாம் செய்திவிட்டு வெளியிட்டதன் விளைவாக இன்றைக்கு மாநில அந்த வனத்துறை மந்திரி மரியாதைக்கு ராஜ கண்ணப்பன் சந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த சின்ன செய்தியானது பல்வேறு வகைகளிலே இன்றைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த தாக்கத்தை ஏற்படுத்திய பெருமை இந்த பத்திரிகை உலகத்தை செய்தால் இந்த நாளைய செய்தி என்ற பத்திரிகை அன்றைய செய்தியில் போட்டது இந்த செய்தி இன்னைக்கு போட்டு இருக்கிறது. என்னுடைய பணிகள் தொடர வேண்டும், மிக சிறப்பானவர்களை அடைய வேண்டும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.